அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழணும். அவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும். அவங்க நல்லா இருக்கணும். அன்னதானம் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும். எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு வேண்டி கொடுத்துருக்காங்க. அன்னதானம் அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், அவங்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறணும். ஓம் நமச்சிவாய. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். என்ன வேணும்? அங்க கூட்டமா இருந்தாங்கன்னா அப்படிக்கா வந்துருந்தேன். நீ என்ன புரியுதா? அப்படியே வரலான்னு பார்த்தேன். ஆரம்பிக்கும் போதே எதுக்கு சண்டையோட ஆரம்பிக்கணும்? கண்டிப்பா சண்டை போடுவாங்க. சண்டை போடுவாங்களா? இன்னும் நடக்க தெரியுமாங்க? அதனாலதான் ஓரமா வந்துட்டு நான். அதனால இப்படி வந்துட்டு சோறு வந்தது. ஒருத்தங்க மாம்பழம் கொடுக்குறாங்க, பிச்சு பிடிங்கிச்சுறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு போறாங்க. அது போதுமா? நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க ஊருக்காக வேணாமா? சரி போயிட்டு வா. சந்தோஷம். நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. சந்தோஷம். படித்தவங்க கொடுத்தவங்க எல்லாரும். நமச்சிவாய. வாங்க தாத்தா. நமச்சிவாய. என்ன அங்க உட்காந்துக்கிறீங்க, அங்க உட்காந்துக்கிறீங்க, மாத்தி மாத்தி உட்காடுறீங்க? வேலை நடந்துருக்கு. பட்ஜெட் வேலை நடந்துருக்கு. அங்கே ஒருத்தங்க எது ஒன்று பேசுறது பேசணும். நம்ம எந்திரிச்சிடலாம் இல்லை. செருப்பு கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்குதா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஏன் செருப்பு பத்திரமா எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா? இல்லை சாமி, கொஞ்சம் அசஞ்சன் தான் அந்த செருப்பு கொண்டு போகணும். ஒரு குச்சி ஒன்று வச்சு செருப்பு எடுத்து போட்டாங்களா? அசஞ்சன் தான் செருப்பு போகும். செருப்பு இருக்கு. செருப்பு குடும்பத்தையும் போறாங்க. குச்சி வச்சு சாப்பாடு போடுச்சு. 2 சாப்பாடு போதுமா? சரி, ஒன்று வாங்கி ஒன்று கொடுத்துருப்பா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. குச்சி வச்சுருச்சுல, ஒரு வளைஞ்சு குச்சி. ஆமா, அது கொண்டு போயிடுச்சு. அது கொண்டு போயிடுச்சு. சரி விட, உங்களுடைய பாவத்தை அவன் எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். விடுங்க. என்ன, நம்மளுடைய கர்மாவை அவன் எடுத்துட்டு போறான், அவ்வளவுதான். அதுக்காகலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை அவன் அபகரிக்கிறான்னா அவன் நம்மளுடைய கர்மாவை எடுத்துட்டு போறான், அவ்வளவுதான். சரியா? அதுவும் செருப்பெல்லாம் திருடுறானா அவன் மிகப்பெரிய இதுவா இருப்பான். ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவாய. அண்ணாமலையாருக்கு கரோகரா. ஓம் நமச்சிவாய நம. வாங்கிக்கோங்க ஐயா. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. இப்படியே வாங்கிக்க. அச்சய திருதிக்கு இன்னொன்று கொடுத்துரு. எல்லாம் நகை வாங்கணும்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அதனால பாவம் நீ நகை கடையாக போயிட்டு கடை வாங்கியாவது நகை வாங்குவாங்க. அச்சய திருதி கடை வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நகை வாங்கணும்னு இடுவாங்க. ஏன் மரம் நடனம் அச்சய திருதிக்கு நிறைய மரம் வரும், அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நமச்சிவாய. அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா நீங்க வாங்க ஐயா, நான் கொடுக்கறது என் கடமை. அச்சய திருதி வா, தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு போலாம் வா. ஓம் நமச்சிவாய. வாங்கி கொடு. தங்கம் வாங்கினா பெருகுதான், அப்படியே அப்படியே திக்கு அப்படியே. தங்கம் வாங்கினா பெருகுதான். அவனுக்கு தெரியுமா? உனக்கு அச்சய திருதி எது கொண்டாடுறாங்க தெரியுமா? தங்கம் அப்படியே அப்படியே ஒரு வாங்கினா அப்படியே கொட்டுமா, அப்படியே தெரியல உனக்கு. உனக்குலாம் என்ன தெரியும்? அச்சய திருதி அதுக்கு தான் கொண்டாடுறாங்க. தங்கம் நீ போய் பாரு, பஜார் ஃபுல்லா அப்படியே ஒரே கூட்டம் கஜ கஜ கஜன்னு இருக்குது. நாட்டிலே மழை இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. சேட்டுங்க கிட்ட மட்டும் எப்படிதான் நகை நகையா வந்து நகை கடை தரகிறாங்களோ தெரியல. பூரா ஜனங்க அவங்க கிட்டே தான் போகுது. தங்கம் வாங்கினா கொட்டுறான். ஒரே ஒரு நகை கடைக்காரன் கூட அன்னைக்கு தங்கம் வாங்க மாட்டான், விக்கிறதுல மட்டும்தான் குறியா இருப்பான். புரியுதா? அவங்க கிட்ட குவியாமலா போய் நிக்குது. நம்ம ஜனங்களுக்கு தெரியாது.
நகை கடையில் போய் தங்கம் வாங்கினா இவங்களுக்கு குவியுமா. நகை கடைக்காரன் சரி தங்கம் கொடுத்தா நம்மளுக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம நிற்கிறானா? கொடுக்குறான்ல, காசு வாங்குறாங்கல்ல, எல்லாம் வியாபாரம். அச்சய திருதின்னு சொல்லி ஒரு அமகலம் பண்ணினுக்கிறீங்க. பஜார் பூரா ஒரே கூட்டமாக்குது. நீ தானே பார்க்குற, நாங்களா பார்க்குறோம். நீங்க வாங்கலையா? வாங்கிக்கோங்க. ஏன் நீங்க வாங்கல? அது தாத்தா வாங்கி தருது எனக்கு. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. அச்சயத்துல நீ பாரு போடி, எங்களுக்கு என்னது தாத்தா இந்த பாரு, சும்மா இந்த பாரு, எதனா ஒரு நாள் எதனா ஒண்ணு வாங்கி தரியா? ஒரு 20 பவுன்ல மோதிரம் வாங்கி கொடு, போட்டு திரியிறேன். அந்த 20 பவுன் வந்து வேற எங்க போவ? இமயமலைக்கு போவியா? இமயமலைக்கா? 20,000 என்ன ஆச்சு வேலை? எவ்வளவு ஆச்சு? கணக்கு போட்டு எடுத்துக்கிறதுக்கு கணக்கு போட்டு எல்லாத்தையுமே சொல்லி 20,000 எவ்வளவு போட்டு 20,000 10 என்ன ஆச்சு கணக்கு போட்டுக்க. எவ்வளவு ஒரு சாரம் தெரியுமா உனக்கு? எவ்வளவு? நார்மலா 50,000 போட்டுக்கிற கணக்கு. நீ என்ன கடை பத்த விற்கிறது போடுவ? தாத்தா 50,000 கிடையாது தாத்தா, நீ வேற தாத்தா. இல்ல தாத்தா 55,000. ஓ நீ 5,000 சேர்த்துக்கிற? 50,000 கணக்கு போட்டு சொல்லிட்டா ஐயா செய்கூலி சேர்த்துறாரு. அதெல்லாம் சேர்க்காத. செய்கூலில இல்லாமலே 55,000. அப்புறம் அவங்க கிட்ட போனா இன்னும் எல்லாத்தையும் வாங்குவாங்க. 5,000 அங்க இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எங்க ரமணாசுரம் தாண்டி வரைக்கும் ஒவ்வொருத்தரா தேடி தேடி செருப்பு கொடுத்துட்டு போனேன். இல்ல நந்தி கிட்ட இருந்து வந்து அங்க தானே குத்துன்னு வரேன் நானு. அப்புறம் தான் சொன்னாரு. வணக்கம்பா. ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன்பா. புனிதல் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேண்ணா. நீ வேற காலம் புனிதல் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இரு, அது போதும். நான் தண்ணி சாப்பாடுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிப்பா, சந்தோஷம். நல்லா இருந்தா எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? ஞாபகம் இல்லப்பா, தயவு செய்து. இது வரேன். இது என்ன சைஸ்? பாருங்க, இப்ப செருப்பு நான் குத்துன்னு போறேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. வாங்கினவங்களே வாங்குவாங்க வந்து. சொல்றது புரியுதுங்களா? நான் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படியும் நம்ம எல்லாம் வரும்னு. நீ நேத்தா பாக்குறேன் கிரிவல பாதியா. போடுங்க போட்டு பாருங்க. இந்தாப்பா தம்பி, மறைச்சு வைப்பா. இதில் மறைச்சு வை. இல்லைன்னா வண்டியில் செருப்பு ஊற்றும் போகிறாங்கன்னு பின்னாடியே நேற்று வாங்கினவங்க ஒரு 10 பேர் வருவாங்க. எங்கப்பா பார்த்துருக்குறேன் நான்? ரொம்ப நாளைக்கு முன்னே பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். உங்களை மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு ஏற்கனவே தண்ணி கொடுத்துருந்தேன். சாப்பாடு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். சரிப்பா, ரொம்ப நாள் இன்னைக்கு ரொம்ப உங்க புண்ணி. அன்னைக்கு நீங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் அன்னதானம் ரொம்ப கொடுத்தீங்க எல்லாருக்குமே. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அப்படி ஒரு போட்டோ எடு. ஒன்று குத்துரு. சரியா இருக்கா? போயிட்டாங்க நம்ம. ஆமாண்ணா, உங்களை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நல்லா இருந்தா சரி, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, அதுவே போதும். கண்டிப்பாண்ணா. சரிப்பா. தண்ணி பாட்டில் நல்லா இருக்கிறேன்ம்மா. ஒன்று குத்துரு. நாங்கள் போயிட்டு வாங்க, சாமியார்கள் கொடுக்குறது. போயிட்டு வாங்க, ஒன்று வாங்கிக்கோ. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணுங்க. டெய்லியும் தான் கொடுத்து. டெய்லி வண்டி சர்வீஸ். சரிம்மா, வாமா, வாங்க. நமச்சிவாய். வாங்க. நல்லா உழைக்குதுப்பா. நம்பரா? நான் பௌர்ணமி மாசம் தண்ணி குடுமா தண்ணி வேணும்னா கூட எனக்கு சொல்லுங்க. நான் ஃப்ரீயா உங்களுக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மக்களுக்கு கூட போதும். மக்கள் கண்டிப்பா அது வந்துருச்சு. இந்த நம்பர் தான் நம்பர். வாமா, வினோத்குமார். வாங்கம்மா. ஏ வாப்பா, ஒரு செட்டு சாப்பாடு. பரவாயில்ல. சாப்பிடுங்க. மச்சுவாய் சாப்பிடுங்க. சந்தோஷமா இருக்கலாம். நல்லா இருக்கிறேம்மா. நல்லா இருக்கிறியா? சந்தோஷம். நல்லா இரு. பெருசா 20 பவுன்ல மோதிரம் வாங்கி கொடு. எனக்கு தான்.
நமச்சிவாய நமக. எத்தனை தாத்தா வேணும்? ரெண்டு அண்ணாடு அதே தான் தண்ணி பார்ப்போம். நமச்சிவாய. ஒன்று. குழம்பு எத்தனைங்க? 2. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க எத்தனைப்பா? 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அச்சய திருதியை இன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா நிறைய சேருமா, அன்னதானம் கொடுத்தாலும் அதிகமாகுமா, எதை கொடுத்தாலும் பெருகுமா, அப்படியா? அப்படின்னு யார் சொன்னதுன்னு சொன்னாங்க சன் டிவியில் இன்னைக்கு காலையிலே சொன்னாங்க. சரி, நியூஸ்ல சொன்னாங்க. அவங்க சொல்லி இதெல்லாம் ஒரு அடையாள வியாபாரம். எதுக்கு வியாபாரம்? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே மனிதன் வந்து சமாதானம் ஆகிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாக்குறது. யாரு? நகைக்கடைக்காரங்க சமாதானம் ஆகிறதுக்காக அச்சய திருதி உருவானது. இன்னைக்கு வந்து இப்போ வீட்டில் இருக்கிற பணத்தை அவன் கொடுத்து வந்தா மூழ்கினா எதுக்காக அச்சய திருதிக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி. சேர்த்துக்கலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சொல்லாதீங்க சாமி. அப்போ அம்மா பேர்லாம் வந்து நகை வாங்கிறதுக்கு போகிறாங்களா, அவங்களாம் யார்? மனம் தான் எல்லாம் அது எதுக்கு ஒரு ஆசைப்பட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கின்னு ஒவ்வொரு இவ்வளோ விஷயங்களை புதுசாக உருவாக்கிறாங்க. அது காரணம் தான், வேற என்ன? அப்போ அது உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, அது ஒரு வேலையே இல்லை. சரி, காலண்டர்ல ஏன் போடுது? காலண்டர் யார் போட்டது? காலண்டர்ல போட்டா உண்மை நாங்கள் நம்புவோம். என்ன எல்லாம் போடுறோம் பேப்பர்ல, எல்லாத்துக்கும் நம்புறீங்க. அச்சய திருதிக்கு ஒரு கதை இருக்குது. தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் தெரிஞ்சு இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. அந்த கதை ஏற்கனவே என் வீடியோவில் வேற சொல்லியிருக்கிறேன். அச்சய திருதினா என்னன்னு என் கதையை, அந்த கதை ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். இப்போ நேரம் இல்லை. நீங்க வேணா ஒரு வாட்டி என் வீடியோ ரிவ்யூஸ்ல எடுத்து பாருங்க. முயற்சி பண்ணுங்க. ஒரு சாம்பார் மூட்டை கொடுங்கய்யா. அவர் எக்ஸ்ட்ரா இருக்காப்பா? சாப்பாடுக்கு தாங்க அவர்கிட்ட குழம்பு மூட்டை வேணும்ட்டார் வச்சு. அச்சய திருதி ஸ்வீட் எதுனா இருக்குதாய்யா? நான் முயற்சி பண்றேன்யா. யூடியூப்ல பார்த்து நீங்க டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இருக்குதுப்பா. ஐயங்காஸ் பேக்கரி இருக்குது, வரும் பின்னாடி. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மனுஷனை ஒழுங்குபடுத்துறது, அதை உருவாக்குறது. நம்ம அதையே பிடிச்சின்னு கிடறோம். ஒன்று கடந்து போகணும் நிறைய முடியாது. ஐயா என்ன எப்போ வருவீங்க? நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களா? பின்னாடி இருக்கிற கிளம்பும் போது ஒரு வண்டியில் உட்காரும் போது ஒரு ஒன்று வேணான்னு வாங்கிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். சரிங்க ஐயா, வாங்க வாங்க. லட்டு ஸ்வீட்டா? எதுக்கு? அக்ஷய தீதி முன்னிட்டு அச்சய திருதியை முன்னிட்டு லட்டு ஸ்வீட்டு ஸ்பான்சர் பண்ணுறோம். நீங்கள் தான் ராஜபாளையம் ஸ்பான்சர் பண்ணீங்க. அந்த மோதிரம் வேணாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. 1 மோரா? மோர். ஓம் நமச்சிவாய. ஏய் என்னடா வேஷம் இது? ஏண்டா என்ன வேஷம் இது? வேக்காடா இருந்தா என்ன பண்ணுவ? சிவா சிவாய. அச்சய திருதிக்கு இருந்தாங்க மோர். சரி, அச்சய திருதிக்கு எதனா கொடுத்தா பெருகும் தானே? எதனா எது பண்ணாலும் பெருகும் தானே? பெருகும் தானே? அச்சய திருதி நீ கல்யாணம் பண்றவன் என்ன பண்ணுவான்? நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? எதை பண்ணாலும் அச்சய திருதி அன்னைக்கு பெருகும் தானே? பெருகும் தானே? அதனால தானே போய் நகை கடைக்கு போறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, துணி கடைக்கு போறாங்க, அன்னதானம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. சரி, அச்சய திருதி அன்னைக்கு கல்யாணம் பண்றவன் என்ன பண்ணுவான்? யாரும் நான் கேட்கற கேள்வியே புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் நாமம்.
டேய் எங்கனா குத்திக்க போகுது. என்னப்பா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஒன்று ரெண்டா? கிருத்திகா ஓம் நமச்சிவாய. எத்தனை என்ன சொல்ல வந்தீங்க? கிருத்திகையா நீங்கன்னு கேட்டேன். முடிஞ்சு போச்சு. இந்த நேரத்து கிருத்திகை. அதுதான் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. இது இத்தனை பேரும் பார்க்குறாங்களே. அட கடவுளே. சிவாய நமக. நமச்சிவாய நமக. இது என்ன சாமி? பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் அப்பப்போ பசிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். ஓம் நமச்சிவாய. வேணுமா? ம். நந்திசாமி கோளாறுக்கார் கேட்டாங்க சாமி. கோலா இருக்காரா? ராத்திரி வந்திருந்தாங்க ஒரு 10 மணி இருக்கும். சரி வந்து உங்களை கேட்டாங்க. இன்னும் சாமி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி சந்தோஷம். கேட்டாங்க கோளாறுங்க. கோலா சாமி நான் சில்பர் வாங்கல. ஏன் வாங்கல? குளிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். சைஸ் செருப்பு நேரத்தே குத்தாச்சு, காலி ஆகி போச்சு. காலி ஆயிடுச்சா? ஆமா சாமி எனக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல? ஆமா அதுவும் காலி ஆயிடுச்சு. என்ன பாக்குறீங்க? சரி சாமி. அதாவது ஒரு பொருள் கொடுக்குற அன்னைக்கே வந்து வாங்கணும். அடுத்த நாள் வாங்கினா நேற்று யார் வாங்கினாங்கன்னே தெரியாதவங்க அவங்களும் வாங்குவாங்க. புரியுதுங்களா? நேற்று நான் யாரு கொடுத்தேன்னு தெரியாது. ஒரு கும்பலா ஒரு 20 பேர் உட்காந்துக்கிறாங்கன்னா அந்த 20 பேர்ல நான் யாரு கொடுத்தேன்னு தெரியாது. சரி சரி. அண்ணாங்கட்டி சாமி इधर आओ. நேற்று வாங்கினது நீங்க தானா? அவர் போல்னாங்க நேற்று நீங்க வாங்கினீங்க தானே? வாங்கலன்றீங்க. நந்திசாமி இங்க வாங்க. அவர் கேட்கிறப்ப நான் கேட்ட பாருங்க தப்பு. அதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன்னா பிரச்சனை இல்லை. சரி வாங்க. பெரிய மனுஷன் நான் சின்ன பையன். நேற்று வாங்கினீங்களே என்ன பண்ணீங்க? அப்படின்னு நீங்க நினைச்சா சரிதான். நான் பிறந்து திருவாரூர் ஐயா. அப்படின்னா 2 டிப்பு அன்னைக்கு மாமா கேட்டார், நீங்க எனக்கு தட்டு கொடுக்கல அப்படின்னு. இல்லை சாமி நீங்க வாங்கினீங்க பாருங்க. இதே வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் எத்துன்னு வரேன். ஆனா கும்பல்ல கேட்பாங்க. எப்படியே ஏற்கனவே வாங்கினவங்க இருக்காங்க பாருங்க. வாங்கினவங்க இருக்கிற இடத்துலயே கேட்பாங்க. கும்பல்ல கேட்கறவங்க கிட்ட நம்ம எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? மறுபடியும் வந்து வாங்குவாங்க. நேற்று வாங்கல தானே? கிருத்திகை வாங்க போடுங்க 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 போடுங்க. ஓகேவா? அருமையா இருக்கு. கிருத்திகா என்னது? நேற்று எங்க போனேன்? பருவதமலையிலே அங்கே யாருன்னா போட்டு விட்டு போயிருப்பாங்க. எத்தனை வர வேண்டி தானே? என்ன சாமி நமக்கு என்ன புதுசா? இதெல்லாம் நமக்கு என்ன புதுசான்னு கேட்குறேன். கரெக்டு தானே? ஏன் எத்தனை வர மாட்டீங்க? அந்த ஞாபகம் இல்லை. எங்கப்பா அந்த செருப்பு எடுப்பா. எனக்கு தெரியும் அடுத்த நாள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க நீங்கன்னு தெரிஞ்சு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்தேன். சைஸ் என்ன? 7 இல்லை 8. 7 8 7 கிட்ட நல்லா கரெக்டாக இருக்கும். 8 கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். போடுங்க. ஓகேவா? சந்தோஷமா? சந்தோஷம். 100 ரூபாய். 100 ரூபாய். 100 ரூபாயா? சரி ஐயா தரேன் ஐயா. எப்ப நீங்க கொடுத்தாலும் நான் வாங்கிட்டாலும் போங்க, போயிட்டு வாங்க.
பண்டிகை வந்து போட்டோம். அந்த பக்கம் அதெல்லாம் தெரியல. நான் 1 மணி அங்கே உட்காந்துக்கிறேன், நீ இங்கே உட்காரு. சரி வரியா? சரியா? வா. இங்கே எத்தனை ஒன்றும் விட்றேன் வா. என்ன சாம்பார் வா வா. ஓம் நமச்சிவாய. என்ன போட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு திருச்செந்தூர் தாத்தா கடைக்கிட்டு வாங்கி தர நிற்கிறாரு. அச்சய திருதி அன்னைக்கு. இது என்ன மாட்டுக்கு எடுத்தாதீங்களா? இது மானுங்க. மானுக்கு நான் என்ன போலாமா? இப்போ எப்போ போலாம்? இப்போ போலாம். பின்னாடி உட்காருங்க, நீங்க இவர் முன்னாடி உட்காரட்டும். ஓம் நமச்சிவாய. நகை கடைக்கு கால் பற்றிக்குதுப்பா. ஏன் பத்திக்குது? செருப்பு எங்க? நீ செருப்பு போடு. நீ இங்க வரதானே பாரு. அப்படி உட்கார் நீ. அட நான் என்ன உட்கார் மாமா முன்னாடி உட்கார். மாமா இன்னைக்கு நீ உட்கார். நீ முன்னாடி உட்கார். மாமா வா. சும்மா சொன்ன மாமா வா. பரவாயில்ல, முன்னாடி உட்கார். வா குருஜிக்கு வா. கூட்டு வந்து விடுறேன். வா உட்காரு. உட்காரு வா. செப்டம்பர் மாதம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அருமையா இருக்குது. போ, அழகா இருக்குது. போ, பொண்ணு கொடுக்க போறாங்க உனக்கு. இந்த செருப்பு போட்டு போனா 20 வயசு கம்மியாயிடுவ நீ தாத்தா. 20 வயசு கம்மியாவ. போ, 4 வாட்டி ஓட்டல உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆபரேஷன் நடக்குது இன்னைக்கு. வா. ஓட்டினா கூட உடம்பு வச்சியாது. அன்னைக்கு கார்ல கூட எப்படி உட்கார்ந்தேன்? ராஜா மாதிரி உட்கார்ந்தான்ல. முனிவர் தான் வந்து ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்னைக்கு அட்சய திருதியை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஒண்ணு ஓம் நமச்சிவாய நமக. கால் மிதி இருக்கா? கால் மிதி என்னதான் மிதிங்களா? படுத்துக்கிறேன். ஐயோ கொடுங்க ஐயா, இருந்தா கொடுங்க ஐயா. சரியான கேள்வி. ஓம் நமச்சிவாய. இருங்க. குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய அரோகரா. கால் மாரி ஒண்ணு கூட. கால் மீதி எங்க இருக்குது? அது என்ன கடையான வரவங்க பூரா என்ன பண்றீங்கன்னு நேற்று கொடுத்தீங்களா? அதுக்கோசம் இன்னைக்கு இருந்தா கொடுங்க. இப்படி வாங்க, அப்படி வந்து நில்லுங்க, இப்படி வாங்க. குருஜி நீ ஏன் நீ என்ன நடக்குதுன்னு பாத்துன்னு வர. வாங்க மகான். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையம்மனு கரோகரா. நமச்சிவாய. போதும். நேற்று செருப்பு குத்துன எங்க போனீங்க? நேற்று நான் இல்ல, அதனால தான் நான் உங்களுக்கு நீ ஏதோ நான் அனுபவிக்கிறது. நம்ம கொடுக்குற அன்னைக்கு வரமாட்டாங்க. இல்லாத அன்னைக்கு என்ன எடு. என்ன எடு நீ சொல்றேன். 8 இருக்கு, 10 இருக்கு. எடு. நீங்களா ஒரு பொருள் கொடுத்தா அப்ப வாங்கிடணும். ரெகுலரா எடுத்துன்னு வர முடியுமா? நீங்க சொல்லுங்க. கேக்குறீங்க டெய்லியும் வரான் அவன்கிட்ட எப்படி இருந்தாலும் கேட்டுலான்னு. யாரோ ஒருத்தர் குடுத்துட்டு போனா கேப்பீங்களா? கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்க. போடு காலில் போடு. வாக்கா மிதி கூட கால் மிதியம். கொடு 10 கொடுப்பா. 10 கொடுறான்னு நான் அப்பயே. வாக்கா. ரூபா 700 ரூபா. அப்ப போ வந்திருக்க மாட்டேன் நீ. தரையில உட்காரணுமா? ஓ, அப்ப ஏதோ ஒரு காரணத்தாலதான் நீ போல. மச்சிவாய. இந்த வாட்டர் கேன் அதுல போடு. சாப்பாடு கொடு. கீழே குப்பையே போடாத, குப்பை சேர்ந்துடும். கொடு. ஓம் நமச்சிவாய சொல்லி கொடு. அதுதான் உட்கார வச்சுக்கிட்ட. நீங்கெல்லாம் பழைய ஆளு நம்ம பேசுறதுக்கு. ஓ புருஸ்லி வந்துடுறாங்க பாரு. அங்கதானே கண்ணாடி. அங்கே நான் இல்லை. என்ன இருக்காரோ மோர் பகவானே இங்கதான் பாக்குற மாதிரி. என்ன பகவான் அன்னதானம் ஒண்ணுதான் மோர். அவரு
மேற்பார்வை பார்க்க வரேன்னுக்கிறாரு. வாங்க வந்து பாருங்க. ஓ நமச்சிவாய். ரொம்ப நாளா எங்க மாமா முன்னாடி உட்காரு சொல்லி அமங்கலம் பண்ணியிருந்தாரு. சரி நீ பின்னாடி உட்கார ஒரு முன்னாடி உட்கார வைக்கிற அப்படிதான் உட்கார வச்சுனார. வரட்டும், வெயில்ல ஜாலியா வரட்டும். வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நான் இன்னொரு வாட்டி வந்து சீட் போடணுமா உனக்காக வெல்டிங் கடையில போயிட்டு இந்த பக்கம் ஒரு கம்பி பத்த வச்சு சீட்டு போட்டுருங்க. சரி, பட்டன் தட்டினா உள்ள பட்டன் வேற தட்டணும். என்னமோ ஏர்போர்ட்டுமே நினைச்சிட்டு சொல்றேன். சைடு வாங்கும்போது வித விதமா வந்துக்குதுவா. அப்படியே நாலா பக்கம் டோர் வைக்கிறது போகுது. வா சாமி, விதமா பணம் இருக்கிற கோடி பையில கொட்டணுமான சக்கர பையில அவனே எண்ணிக்கிறான். அதை கூட தேவையில்ல, மிஷின்ல போட்டுறான். டக்கு 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 டக்குன்னு. ஜாலியா கார்ல போற காத்து. ஏன் நாங்க வெயில உட்காந்துருக்கோம்ல, எனக்கு தெரியாத ஐடியா வேற உன்னை எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கொண்டு போய் நாடி கொண்டு வாங்க. 4 நாள் இருந்தா கூட அவங்க வீட்டுல பேரமா இருக்கிறாங்க. அவங்க கூட மகாஜாக்கி வந்துருக்குங்க. வந்து பரவாயில்ல. என்னப்பா பார்த்தா போயிடலாம். நம்ம பொதுமக்களுக்கு இது டெய்லி காமிச்சாகணும். கீதா சாரம் என்ன வேணும்? ஒரு வரிக்கு வேணுமா? வரிக்கு ஒண்ணு கொடுறா. வா இந்தா. அப்ரண்டிஸா வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு அவரு. ஆமா, 8000 ரூபாய் ஒரு நாளைக்கு. 8000 ரூபாய் இன்னைக்கு. அப்ரண்டிஸ்னா சம்பளம் கிடையாதுன்னு அர்த்தம். 8000 ரூபாய் ஒரு நாளைக்கு சொல்ற. சொல்லமா நீ கூட வந்து சேர்ந்துக்கோ. நான் வரலப்பா, நான் இருக்க மாட்டேன். இன்னும் 10 நாள் இருப்பா, அப்புறம் ஓடிடுவேன். அவர் நீங்களா அது எப்போதுமே இருக்கிறவங்க. சாப்பிட்டீங்களா? போலாமா? அப்படிங்களா? நேற்று இங்கே தான் செருப்பு கொடுத்தேன் எல்லாருக்கும். வேற இந்த நாயை வச்சு மிரட்டல, எங்க சிம்பாவை வச்சு உங்க நாயை கடிக்க வச்சிருவேன். சிம்பாவா, அதை கூப்பிட்டு சிம்பா வாடா. பயப்படாத, ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது. வா, நாளைக்கு இந்த வண்டியிலே கூப்பிட்டு. வா சிம்பா வா. பயப்படாத, இவரெல்லாம் பார்த்து பயப்படாத. வாடா, இந்தா இந்தா இந்தா. எச்சி திருதி இல்லை, எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக தூங்குவாங்க. இந்த சாப்பிட்டு நம்ம போகலாம். வண்டியில் போகலாம், காரில் போகலாம். போ. பேண்ட் நக்கிடு போட்டு போறேன். நீ சாப்பிடு. உனக்கு பத்தியா என் நாய்க்கு எதுனா ஊட்டிருப்பியா? உன் நாயா அது? இது எவ்வளவு அமைதியா இருக்குது. சிம்பா சாப்பிடு, அப்புறமா வாங்க. வாங்க சாமி, வாங்க சாமி. நமச்சிவாய் சாமி. வாங்க. எத்தனை சாமி? உன் நாய் வந்தாலே வந்து எங்க டீம் ஆளுங்கெல்லாம் கொலைக்குது. அதனால வந்து உன் நாய்க்கு எதுவுமே கிடையாது. நமச்சிவாய். ஒரு சாப்பாடு. என்ன சைஸ் உங்களுது? 8 சைஸ் செருப்பு ஒன்று கொடுப்பா. அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு வந்தேன். இன்னைக்கு எப்படியும் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. நாளைக்கு கூட கேட்பாங்க. இன்னையோட இந்த கதை முடிஞ்சது. ஏடா 8 சைஸ் ஒன்று எடுத்து வச்சியாடா? தனியாக எடுத்து வச்சியா? இந்தாங்க போட்டுங்க.
சரி சும்மா பாய் என்ன வராரு பாரு. பாய் பாய் வாங்க வாங்கிக்க. இந்த இருக்காருல இந்த குருஜி, இந்த பேர் பார்த்து வச்சுக்கோ. அந்த பக்கம் போனா அங்க ஒரு நாய் வச்சுக்கிறாரு, 2 பேரையும் கவனிச்சுக்கோ. என்ன சொல்லிட்டேன் நான். இன்னொன்று லேடிஸு மோர் சாதம் ஒன்று. தையல் ஏதாவது இருக்கா? தையல் இல்லையே, 2 நாளாக வலி அதிகமாகுது, என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலையே. தையல் வயசு குறைய குறைய வலி கம்மியாயிடும். குறைஞ்சிடும். குறைவா? ஆமாம், சீக்கிரமாக வயசு குறையும், கவலைப்படாதீங்க. சிம்பா பாய் 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 பாய். ஏன் போலாம்? நான் எப்பவுமே போக மாட்டேன். இந்த மரத்துல இலை இருந்தாலும் சரி, இந்த மரத்துல விழுந்தாலும் சரி, அச்சய தீதி நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய். எல்லாம் நிறைய பேர் எல்லாம் செல்வ சிறப்போடு நகை நெட்டெல்லாம் வாங்கி செல்வ சிறப்போடு சந்தோஷமா இருங்க. ஓ, நம்ம வீட்டுக்கு 1 கிலோ தங்க வாங்குங்க. போட்டு விடுங்க. நான் ஆட்டோ ஓட்டு போது 1 கிலோ வாங்கல. 1 கிலோவா? அவன் சோறு தண்ணி இல்லாம வாழ்ந்துங்கிறான். ஒரு வீட்டுக்கு 1 கிலோ தங்கம் வாங்கணும். அச்சய தீதியில 1 கிலோ தங்கம் வாங்கினீங்கன்னா 10 கிலோவா மாறு சாமி அப்படின்னு நான் நகை கடைக்காரல சொல்லி வச்சு எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 கிலோ ஆச்சா? சரி, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அச்சய தீர்த்தி எதை பண்ணாலும் பெருகுமா? எதை பண்ணாலும் பெருகுமா அச்சய தீர்த்தி? போன வருஷம் நீங்க இதே கேட்டீங்க. இல்லைங்க, ஞாபகம் இருக்கு. இப்ப அச்சய தீர்த்தியில எதை பண்ணாலும் பெருகுமா? அச்சய தீதியில வந்துங்க அவங்க ஒரு கலப்பி விட்டுக்கிறாங்க சாமி. 10 வருஷமாவே கலப்பி இருக்காங்க. கலப்பி விட்டாங்க. ஆமா, மக்கள் வந்து இதாயிட்டாங்க, ஃபார்ம் ஆயிட்டாங்க. அது அச்சய தீதி வேணும், செல்வ சிறப்பு கடன் உடனெல்லாம் வாங்கி நகை கடையில பாருங்க என்ன அச்சய தீர்த்தியில கடன் வாங்கி நகை வாங்கி நகைக்கடைக்காரனை சந்தோஷமா வைப்பாங்க. கடன் வாங்கக்கூடாது, அப்படி பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி ஆடு தள்ளுபடியில துணியை போட்டு இது பண்றாங்க இல்லையா? பிடிக்காதா? 1000 ரூபாய் சீலையா 1200 போட்டு அது 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ, ஆடுகள் 200 ரூபாய் கம்மி சொல்லி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க சாமி. இப்போ பாரு, நாளைக்கு பேப்பர்ல பாருங்க எத்தனையோ கிலோ தங்க விற்றுருக்கும். பேப்பர் போடுவாங்க, நாளைக்கு போடுவோம். மக்கள் அப்படி இருக்காது. என்ன பண்ணுவோம்? அச்சய தீர்த்தி அன்னைக்கு பார்த்து குருஜி பார்த்து போன வருஷம் இதே தான் நம்ம பேசணும். திரும்பி இட்டும் போற வரைக்கும் கொஞ்சம் உசாரவா. வண்டி இறங்குது, அப்படியே நேரா போற. வந்து கடன் வாங்கி நகை வாங்க தேவையில்லை. நம்ம கையில இருந்தா வாங்கலாம், இல்லைன்னா 10 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இல்ல, அது வந்து இப்பதான் ஆரம்பிச்சது. முதல்ல அச்சு என்னன்னே தெரியாது, யாருக்கு என்னன்னு தெரியாது. நான் 25 வருஷமா ஆட்டோ ஓட்டினேன். இப்பதான் 5 வருஷமா 10 வருஷமா ஆட்டோ வாங்கி 1 கிலோ வாங்கினியா? நான் எல்லாம் ஆட்டோ ஓட்டும் போது 1 கிலோ வாங்கணும். வாங்கி எங்க ஸ்வீட்டு கல்ல போயா? குமரன் தங்க மாளிகையில். அதான் குமரன் நம்ம ஊர்ல அதான் ஃபேமஸ். அச்சய தீர்த்தி அன்னைக்கு எது பண்ணாலும் பெருகும் சொல்லி கிளப்பி விட்டாங்க. ஆமா ஆமா. அதுதான் அச்சய தீர்த்தி அன்னைக்கு கல்யாணம் பண்ணா பெருகுமான்னு நான் கேட்டேன். கல்யாணம் அங்க கேட்டேன், அவர் பதில் சொல்லல. கல்யாணம் பண்ணீங்கன்னா புள்ள குட்டி பிறகு அவ்வளவுதான். தங்கம் வாங்கினா தங்கம் தானே பெருகுன்னுவாங்க. தங்கம் வாங்கினா வெள்ளி எப்படி பெருகும்? இதெல்லாம் வந்து தங்கம் வாங்கினா தங்கம் தானே பெருகுன்ட்டு போய் வாங்குறாங்க. கல்யாணம் பண்ணா புள்ள குட்டி பிறகு மீதி நாள்ல எல்லாம் பெத்துக்க கல்யாணம் பண்றவங்க எல்லாம் புள்ள குட்டி பெத்துக்காதே இருக்கிறாங்களா? பேரமாத்தி எடுக்காதே இருக்கிறாங்களா? பேரமாத்தி கட்டி கொடுக்காது இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நகைத்து போடாது இருக்கிறாங்களா? நீ நாட்டம்மா கிட்ட பேசவே முடியாது. அவர் வந்து அவர் பேசுறது மட்டும் தான் பேசிட்டே இருப்பார். பண்ணிட்டாங்க சாமி. அப்படி பொருளை கழிப்பிட்டாங்கன்னு சொல்லு. அதேதான் வளைப்பு. என்ன வியாபாரம் தெரியுங்களா? என்ன நாகோட போக முடியாது. பஜார்ல போவே முடியல, வண்டி திருப்பி வரோம் நாங்க. அம்மா கூட்டங்குது. அதேதான் என்ன குருஜியா அது நிறைய வாட்டி வந்துக்குது. கொடுத்தவங்க செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓஹோன்னு இருக்கணும் சாமி. யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு ஓ சாமி, நீங்களும் சந்தோஷமா செல்வ சிறப்போட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க. நீங்களாம் நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். ஓம் நம சிவாய். நம சிவாய். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுங்கப்பா. நகைக்கடை சண்டைக்கு வந்துடாதீங்க. நானே பிச்சை எடுத்து உழைச்சிட்டு இருக்கிறேன். நமச்சிவாய் நமச்சிவாய். தைரியம் வாங்கிக்கோங்க. வண்டியில ஏறிட்டீங்க, ரவுண்ட் அடிக்கிறீங்களா? அவர் ஜாலியா வந்து நிக்கிறாருங்க. எந்த சமாதியில பத்தின குருஜியா? எந்த சமாதியா? ஆரம்பத்துல வந்து இங்கதான் பத்தினியா? நெகிழுக்கு 10 வந்து. ஓஹோ, இப்போ ஒருத்தர் பத்துங்கிறாரு உங்க ஒரு மாதிரி தெரியுமா? கொட்டாய் கட்டிருப்பானா? ஆமா, பத்துங்கிறாரு பாரு. கொட்டாய் கட்டிருப்பான். வாசு தம்பி, நீயாவது
அதாவது இங்கெல்லாம் தர்மம் எடுத்துட்டு ஜாலியாக போய் தூங்கத்துக்கு போவேன். நைட்டு பகல் மழை வெயில் எதுக்குமே வெளியிலேயே வர்றது கிடையாது, யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. வந்ததுலேருந்து ஒருத்தர்கிட்ட கூட மூஞ்சே காமிக்க மாட்டார். நமச்சிவாய நமச்சிவாய. போயிட்டு வாங்க. இவர் இருக்கார்ல, இவர் உங்களுக்கு சீனியர். எப்படி சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த சுடுகாட்டு அந்த சமாதியில் படுத்திருந்தவர். ஆமா கேளுங்களா, எங்க படுத்திருந்தா அந்த சமாதி. திரு வெங்கடேஸ்வர் அவர்கள் அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அவருக்கு இன்னும் அடைக்கலமாம ரோட்ல சுத்தி நிற்கிறாரு. உண்மையாலுமே உங்களுக்கு சீனியர். ஆனா என்ன இங்கெல்லாம் சுத்தின்னு வந்துட்டு தூக்கத்துக்கு மாட்டாங்க போவாரு. இல்ல நைட்ல கூட அதான் 10 பேர். இது ஒரு 15 வருஷமா இருக்கிறாருங்க. 5 வருஷம் இருக்குமா? கொடு சாப்பாடு கொடு. ஒரு சாப்பாடு கொடு. மோர். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இதை பார்த்து வச்சுக்கங்க, பக்கத்துல என்ன இடம் இருந்தா 5 வருஷமா இருக்கிறாரு. அது மானுக்கு நமச்சிவாய. சந்தோஷம். உள்ள எதனா செக்கு வச்சுக்கிறியா? வெறும் எண்ணெயா வருது மாமா, என்ன? சரி நமச்சிவாய. சந்தோஷம். நமச்சிவாய. சீனியர் ஞாபகத்தை வச்சுங்க, அந்த சமாதி. சரி நமச்சிவாய. வாங்க. குருஜியா கையில எது இருந்தாலும் எத்தனை வந்து குத்துருவாரு. குருஜியா கையில எது இருந்தாலும் எத்தனை வந்து குத்துருவாரு. பேச மாட்டாரு, யாருக்கிட்டுமே பேச மாட்டாரு. சாப்பாடும் சரி ஒரே வேலை தான். இப்பதான் 2 நாளா அந்த மோருக்காக வாங்கிக்கிறாரு. என் தோஸ்துங்களை காமிக்கிறவா? ஆமா, நீ சாப்பாடு குத்துட்டு வா, என் தோஸ்துங்களை காமிக்கிறேன். மெசேஜ் வருது, யாராதுதான் சாப்பாடு கொடுப்பா. வேறு சாமி கும்பிட்டு வரேன். நமச்சிவாய ஐயா. அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் போய் சேர்ந்து 3 மாசம் ஆகுது. உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்குற? காஞ்சிபுரக்காரர் தானே கேட்குறா? அவர் போய் சேர்ந்துட்டார் சந்தோஷமா. நல்லா தான் போனாரு. போய் சொல்லி அனுப்பினா கூட வந்து பார்த்துருக்குல்ல, அவங்களுக்கே தெரியாது. நீ இருந்து நிற்கிற பாரு. 1.5 மாசம் லேட்டா தெரியும். சுற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்து பகைவர் தன்னை தோல் நடுங்க வைத்த வாங்கிக்கங்க. செருப்பு நேற்று கொடுத்துமே இங்கதான். என்ன சைஸ்ன்னு பார்த்து கொடுத்துருங்க. என்ன சைஸ் தானே டெய்லியே எடுத்துன்னு வர முடியுமா ஐயா? நேற்று அவ்வளோ பேர் நின்று இந்த இடத்துல தான் வாங்குறாங்க. லைனா அது வரைக்கும் நின்று வாங்குறாங்க. வர பொதுமக்களே ஒரு 4-5 பேர் வாங்கிட்டு போனாங்க. கொடுத்துருப்பா. என்ன சைஸ் உங்களுக்கு செருப்பு? 8 ஐயா. 8 சைஸ்ல ஒரு செருப்பு கொடு. ಶಿರಯ ಅಮೃತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ
शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला உன்னையே மாற்றி ஓடாதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊசுமுற்றுளம்பிடார் உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவராம் உன்னை ஒழித்தவர் வருவாயும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாய் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கூறாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை தடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கண்ணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சல